வணக்கம்னே, இது நம்ம ஊர் பெருமை யூடியூப் சேனல். நான் உங்க மதுரை சபரி. நம்ம சேனல்ல போன வீடியோவில் மானுட பிறவியா மதுரை மன்ன ஆண்ட குலசேகர பாண்டியனை கன்னட தேசத்து அமைச்சரும் தளபதியும் வஞ்சத்தால வீழ்த்தி உயிர் பிரிஞ்சதுக்கு பிறகு சிவபெருமானோட அருளாலையும் வரத்தாலையும் தெய்வ பிறவி எடுத்து ஐவர் ராஜாவா தன்னோட தாய் மாலையம்மனோட பூலோகம் வந்து கோவில் வாங்க சொரிமுத்து ஐயனாரை பார்த்து அவருக்கான இடத்தை தேடும் விடயத்தை சொரிமுத்து ஐயனார் கிட்ட இருந்து வாங்கி தனக்கான இடத்துல சொரிமுத்து ஐயனாரும் அவரோட பந்தி சேனை அத்தனையும் இருக்கணும்ன்ற ஆசையை எடுத்து சொல்லி அதுபடி இடத்தை கண்டுபிடிச்சு கோனார் சமூகத்து மக்கள் மூலியமா அடையாளத்தை காட்டி தன்னை வெளிப்படுத்தி கற்கை மேல ஐயனாரா பேரு வாங்கி கோவில் வாங்கி பனையேறி நாடாருக்கு லாபத்தை கொடுத்து அவர் மூலியமா கோவிலுக்கு கூரையை மேய வச்சு அதிசயங்களையும் அற்புதங்களையும் அடுத்தடுத்து நிகழ்த்தி கேட்ட வரங்களை எல்லாம் அள்ளி கொடுத்து ஊரை செழிக்க வச்சு கல்லர் கண்ணெல்லாம் உறுத்த வச்சு களவெடுக்க வந்த கல்லருக்கு உதவி பண்ண வந்த மலையாளத்தை மந்திர கட்டுக்குள்ள அடபட்டு தலவாய் மாட மூலமா மந்திரத்தால கட்டணவன் உயிரை எடுத்து 6000 பண்ண பிள்ளைமார் சமூகத்து மாமே மருமகனோட கையால விடுபட்டு வெளியே வந்து களவெடுக்க வந்த கல்லர்களை தன்னோட அருவாளை கொடுத்து வன்னியராஜாவை விட்டு கருவறுக்க வச்சு வெட்டுப்பட்டு விழுந்த கல்லரை உயிர்த்தல வச்சு தன்னோட பந்தி சேனைகளை ஒருத்தன கல்லர் சாமியா தன்னோட இருக்க வச்சு நடந்த நிகழ்வு அத்தனையும் கல்லர் வெட்டு திருவிழாவா கொண்டாட வைக்கும் அதிசயங்களை எல்லாம் பார்த்தோம். இந்த வீடியோவில் கற்கை மேல ஐயனார் கொடுத்த வரத்தால செழிச்சு பொண்ணு விளையிற பூமியா இருந்த ஊரு மண் மாறி பொழிஞ்சு தேடிக்காடா மாறி போனதை பத்தியும் குதிரைமொழி உருவாக ஐயனார் பண்ண அற்புதத்தை பத்தியும் ஐவர் ராஜாவுக்கு ஏன் கல்லர் வெட்டு திருநாள் அன்னைக்கு முதல் பூஜை கொடுக்குறாங்கன்றத பத்தியும் 300 வருஷத்துக்கு மேல கல்லர் வெட்டு திருவிழாவில் வன்னியராஜா கையால கொடுத்து வெட்டப்படுற அந்த அருவா ஏன் கற்கை மேல ஐயனார் கோவில்ல இல்லன்றத பத்தியும் பங்குனி உத்தர கொடை கல்லர் வெட்டு திருவிழாவை போல பந்தி தெய்வங்களுக்கு தனித்தனியா 4 கொடை எதுக்காக கொடுக்குறாங்கன்றத பத்தியும் பார்க்க போறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. களவெடுக்க வந்த கல்லர் கூட்டத்தை கருவறுத்ததுக்கு பின்னாடி தன்னை போலவே தன்னோட பந்தி சேனைகளையும் வெளிப்பட வைக்கிற கற்கை மேல ஐயனாரு வரங்களை அள்ளி கொடுக்கிற தெய்வமா மட்டும் இல்லாம தன்னோட எல்லைக்குள்ள நடக்கிற தப்பு தண்டா அத்தனையும் தக்க நேரத்துல தகுந்த தண்டனை கொடுக்கறதுனால நீதி நெறி நின்னு அருளாட்சி கொடுக்கிற கடவுளா மாறுறாரு. அப்பேற்பட்ட கற்கை மேல ஐயனாருக்கும் பந்தி தெய்வங்களுக்கும் தனித்தனி பீடம் அமைச்சு அதுக்கேத்த படைகளை போட்டு வரம் கொடுக்கிற தெய்வத்தை குறையில்லாம கொண்டு செலுத்துறாங்க இந்த ஊர் மக்கள். அப்படியே காலமும் ஓடுது, ஆட்சி முறையும் மாறுது. அந்த காலகட்டத்தில் ஒரு முனிவர் வட திசையில இருந்து தென் திசையை நோக்கி பயணப்பட்டு வர்றாரு. சிவனடிகளாரா இருக்கிற அவரு சிவ வழிபாடு பண்றதுக்கு முன்னாடி குளிக்கிறதுக்கான இடத்தை தேடுறாரு. அப்படி தேடி அலைஞ்சு ஒரு வழியா அந்த ஊர் மக்கள் குளிக்கிறதுக்கும் குடிக்கிறதுக்கும் ஏத்த மாதிரி குளமும் அந்த குளத்துக்கு பக்கத்துல கிணறும் இருக்கிறத பாக்குறாரு. இந்த குளத்திலேயே குளிச்சுட்டு காலதாமதம் இல்லாம சிவ வழிபாட முடிச்சிடலாம்னு நினைச்சுக்கிட்டு குளத்துக்கு பக்கத்துல போறாரு. அந்த ஊரு ஆணும் பொண்ணு சின்ன குழந்தைகள் எல்லாமே கூட்டமா குளிச்சுக்கிட்டு பேசி சிரிச்சுக்கிட்டு கிடக்குது. இந்த கூட்டத்துல நாம எப்படி குளிக்கிறதுன்னு அந்த முனிவர் யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது இந்த முனிவர் வர்றதை பார்த்துட்டு யாரோ ஒரு சாமியார் வர்றாரு, அதுவும் குளிக்க வர்றது மாதிரி இருக்குது, நாம அவருக்கு இடைஞ்சலா இருக்க கூடாதுன்னு அவர் வாய் திறந்து கேட்கறதுக்கு முன்னாடியே அவர் குளிக்க தொந்தரவு இல்லாதபடி ஒரு இடத்தை ஒதுக்கி கொடுத்துட்டு அந்த மக்கள் எல்லாமே இன்னொரு பக்கமா போயிடுறாங்க. நம்ம கேட்காமலே நம்ம எண்ணத்தை புரிஞ்சுக்கிட்டு நமக்கான இடத்தை ஒதுக்கி கொடுத்துட்டு இந்த மக்கள் போறாங்க. இந்த மக்கள் எல்லாத்துக்குமே நல்ல மனசு இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு அந்த முனிவர் குளிக்கிறதுக்காக குளத்துக்குள்ள இறங்குறாரு. எந்த தொந்தரவும் இல்லாம குளிச்சு முடிச்சிட்டு சூரிய பகவானை பார்த்து கண்ணை மூடி சில மந்திரங்களை சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அவருக்கு முன்னாடி ஏதோ ஒண்ணு வந்து விழுந்தது மாதிரி அவருக்கு தோணுது. என்ன ஏதுன்னு பாப்போம்னு சொல்லிக்கிட்டு இருந்த மந்திரத்தை பாதியிலேயே நிப்பாட்டிட்டு கண்ணை திறந்து பாக்குறாரு. அவருக்கு முன்னாடி விழுந்து கடந்தது நல்லா பழுத்த ஒரு மாம்பழம். விழுந்த அந்த மாம்பழத்தை கையில எடுத்து வச்சுக்கிட்டு கரம் முழுக்க சுத்தியும் முத்தியும் பாக்குறாரு. அவருக்கு பின்னாடி ஒரு பெரிய மாமரம் ஒண்ணு இருக்குது. அந்த மரம் முழுக்க நல்ல பழுத்த மாம்பழம் இலையே தெரியாத அளவுக்கு காய்ச்சி கிடக்குது. அதுவும் மாம்பழ விளைச்சலே இல்லாத இந்த பருவத்துல அதை பார்த்துட்டு அவருக்கு ஆச்சரியம் தொத்திக்கிறது. அந்த பழத்தை சாப்பிட்டு பாக்குறாரு. அவர் வாழ்க்கையில அப்படி ஒரு மாம்பழத்தை அவர் சாப்பிட்டதே இல்ல. அந்த அளவுக்கு ருசியா இருக்குது. அந்த ருசியை பார்த்ததுக்கு அப்புறம் அவருக்குள்ள ஒரு ஆர்வம் உண்டாகுது. இந்த மரத்துல விளைஞ்ச மாம்பழம் மட்டும் இவ்வளவு அருமையான சுவையோட இருக்குது, அதுவும் எல்லா மக்களும் வந்து போற குளத்துக்கு பக்கத்திலேயே இருக்குது. இவ்வளவு பேர் வந்து போற இடத்துல இந்த மரம் இருந்தாலும் மரத்துல உள்ள காயும் பழமும் அப்படியே இருக்குது. அத்துமீறி யாரும் ஏறி பறிச்சது மாதிரியும் தெரியல. கல்லெடுத்து அடிச்ச காயம் கூட மரத்துல எங்கேயுமே இல்ல. அதை விட பெரிய ஆச்சரியமான விஷயம், மாம்பழ விளைச்சலே இல்லாத மாசத்திலையும் இந்த மரத்துல மட்டும் மாம்பழம் இப்படி காய்ச்சி கிடக்குது. இதை என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கணும்னு முனிவர் மனசுக்குள்ள தோணுது. அதுக்காக அங்க இருக்க ஒரு ஆளை கூப்பிட்டு, ஐயா பெரியவரே கொஞ்சம் இங்க வாங்க. யார சாமி கூப்பிடுறீங்க? என்னையவா? உங்களை தான் கூப்பிடுறேன், கொஞ்சம் இங்க வாங்க. சொல்லுங்க சாமி, என்ன விஷயம்? இந்த மாமரம் எப்பவுமே இப்படித்தான் காயும் பழமுமா காய்ச்சி கிடக்குமா? அட என்ன சாமி, நீங்க என்னைய கூப்பிடவும் என்னத்தையோ கேட்க போறீங்கன்னு நினைச்சேன். போய் இந்த மாமரத்தை பத்தியா கேக்குறீங்க? நீங்க நினைக்கிற மாதிரி எனக்கு இந்த மரம் சாதாரணமா தோணல, அதனாலதான் கேக்குறேன், கொஞ்சம் சொல்லுங்க. எனக்கு நினைவு தெரிஞ்சு இந்த மரம் இப்படித்தான் சாமி இருக்குது. வருஷம் பூரா காயும் பழமும் காய்ச்சிக்கிட்டே கிடக்கும். இந்த பருவம் மாம்பழ விளைச்சலுக்கான பருவமும் இல்ல. இப்ப கூட இதுல மாம்பழம் பழுத்து கிடக்குது. இதுக்கு காரணம் ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? அதுக்கு காரணம் என்னன்னா எனக்கு தெரியாது சாமி. எனக்கு மட்டும் இல்ல, இந்த ஊர்ல இருக்க யாருக்குமே தெரியாது. சரி, இந்த மரம் இவ்வளவு பேர் வந்து போற இடத்துல இருக்குது, இல தெரியாத அளவுக்கு காயும் பழமும் காய்ச்சி கிடக்குது.
இருக்குது. யாரும் ஏறி பறிச்ச மாதிரியோ கல்லெடுத்து அடிச்ச மாதிரியோ தெரியலையே, அது ஏன்? அதை கேக்குறீங்களா சாமி? உங்க கையில இந்த பழம் வச்சிருக்கீங்கல்ல, அது தானா கீழே விழுந்த பழத்தை எடுத்து வச்சிருக்கீங்களா இல்ல மரத்துல இருந்து பறிச்சு வச்சிருக்கீங்களா? இந்த மாம்பழம் நான் மரத்துல பறிக்கல, நான் குளத்துல குளிக்கும் போது தானா எனக்கு முன்னாடி விழுந்தது. அதை கொஞ்சம் தின்றுப்பீங்க போல. ஆமா, எனக்கு முன்னாடி விழுந்த அந்த பழத்தை எடுத்து நான் பார்க்கும்போது நல்லா பழுத்து இருந்தது, அதனால கொஞ்சம் சாப்பிட்டேன். நான் இதுவரைக்கும் சாப்பிட்ட மாம்பழத்தை விட இது ரொம்ப சுவையா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சுல. இப்ப நான் ஒரு பழத்தை மரத்துல இருந்து பறிச்சு கொடுக்குறேன், அதையும் தின்னு பாருங்க, அது எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இந்தாங்க, இந்த பழத்தை தின்னு பாருங்க. இந்த மாம்பழம் ஒண்ணு அந்த அளவுக்கு சுவையா இல்லையே, ரொம்ப புளிப்புத்தன்மை இருக்க மாதிரி இருக்குது. ரெண்டுமே மாம்பழம் தான், இதே மரத்துல விளைஞ்சது தான். ஆனா மரத்துல இருந்து பறிக்கிற பழம் மட்டும் புளிக்கும், அதுவா தானா பழுத்து விழுகிற மட்டும்தான் நல்லா ருசிக்கும். கீழே விழுகிற பழம் மாதிரியே மரத்துல இருக்க பழமும் ருசியா இருந்துச்சுன்னா இங்க வெறும் பூவும் பிஞ்சு மட்டும்தான் இருக்குமே தவிர மரத்துல ஒரு பழம் இருக்காது. மரத்துல இருக்க பழம் புளிக்கிறதுன்றதுனாலதான் அதை யாரும் கண்டுக்கிறது இல்ல, மரத்துல பழம் அப்படியே இருக்குது. ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும், தானா விழுந்த பழம் வீணா போனது மாதிரி எந்த அடையாளமும் இல்லையே, அது ஏன்? நல்ல மரத்தை பாருங்க சாமி, பூவு பிஞ்சு வடுவு காய் பழம்னு எல்லாமே கலந்துருக்கும். இம்புட்டு காயும் இம்புட்டு பழமும் இருந்தாலும் நிறைய பழுத்து விழுகாது, ஒரு நாளைக்கு ஒண்ணுதான் விழுகும். அதுவும் எப்ப விழுகும் என்னன்னா யாருக்கும் தெரியாது. விழுந்தது யாரு கண்ணையாவது பட்டுச்சு உடனே எடுத்துக்கிடுவாங்க. ருசிக்காக சாப்பிடுறதை விட அதுல ஏதோ மருத்துவ குணம் இருக்குன்னு நம்ம ஊர் வைத்தியர் சொன்னதா கேள்விப்பட்டிருக்கேன். அதுவும் எந்த அளவுக்கு உண்மை எல்லாம் தெரியாது. அந்த வைத்தியரை பார்க்க முடியுமா? அவர் எங்க இருப்பாரு? இப்படியே கிழக்கு பக்கமா போனீங்கன்னா பாதைக்கு வலது பக்கமா ஒரு குடிசை இருக்கும். அந்த குடிசையை சுத்தி மூலிகை செடியா போட்டு வச்சிருப்பாரு. அவரை பார்க்க வந்த சனம் கொஞ்சம் அந்த மரத்தை சுத்தி உட்கார்ந்து இருக்கும், அதுதான் அவர் வீடு. இப்ப போனீங்கன்னா அவரை பார்த்திடலாம். கொஞ்சம் வெயில் ஏறிடுச்சுன்னா அவர் வீட்டுல இருக்க மாட்டாரு, எங்கிட்டாவது மூலிகை புடுங்க போறேன்னு போயிடுவாரு. அதுக்குள்ள போய் பாருங்கன்னு அந்த ஊரால் சொன்னதும் அந்த முனிவரும் வைத்தியரை பார்க்கறதுக்காக அங்கிருந்து கிளம்புறாரு. அவர் சொன்ன மாதிரியே கிழக்கு திசையை நோக்கி போற பாதையில அவர் சொன்ன அடையாளத்துல உள்ள வீடு இருக்கான்னு பாத்துக்கிட்டே போறாரு. அவர் சொன்ன மாதிரியே மூலிகை செடியும் மரத்தடியில ஆள் காத்துக்கிட்டு இருக்க அந்த குடிசையை கண்டுபிடிக்கிறாரு. குடிசைக்குள்ள போய் வைத்தியரை பார்க்கறதுக்கு முனிவர் உள்ள போறாரு. வாங்க சாமி, ஆளை பார்த்தா ஊருக்கு புதுசு மாதிரி தெரியுதே. ஆமா வைத்தியரே, நான் வட திசையில இருந்து வர்றேன். உடம்புக்கு என்ன பண்ணுது? உடம்புக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, நல்லா தான் இருக்கு. நான் அதுக்காக வரல. என்ன சாமி, வைத்தியரை தேடி வந்துட்டு உடம்புக்கு ஒண்ணும் இல்லைன்றீங்க, அப்புறம் எதுக்காக வந்தீங்க? நான் உங்களை பார்க்க எதுக்காக வந்தேன்னா, நான் வட திசையில இருந்து தென் திசையை நோக்கி போறேன். சிவ வழிபாடு தான் என்னோட வாழ்க்கையில முக்கியமான கடமை. இன்னைக்கு காலையில அப்படி சிவ வழிபாடு பண்றதுக்காக நான் குளிக்கிறதுக்காக ஒரு குளத்துக்கு போயிருந்தேன். அந்த குளத்துக்கு பக்கத்துல ஒரு மாமரம் இருந்துச்சு. அந்த மாமரத்துல இருந்து ஒரு மாம்பழம் பழுத்து தானா கீழே விழுந்துச்சு. அதை எடுத்து சாப்பிட்டு பார்த்தேன், ரொம்ப சுவையா இருந்துச்சு. அதை பத்தி அங்க உள்ளவங்கிட்ட விசாரிச்சேன். அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை எடுத்து சொன்னாங்க. அந்த மாம்பழத்துல ஏதோ மருத்துவ குணம் இருக்கிறதாவும் அது உங்களுக்கு தெரியுன்ற மாதிரியும் சொன்னாங்க. அதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு போலான்னு தான் வந்தேன். அந்த மரத்தை பத்தி தெரிஞ்சுக்கவா இம்புட்டு தூரம் வந்தீங்க? ஆமா வைத்தியரே, அதை பத்தி எனக்கு முழுசாலாம் தெரியாது சாமி. இந்த ஊர் சனத்துக்கு எந்த அளவுக்கு தெரியுமோ அந்த அளவுக்கு தான் எனக்கும் தெரியும். அதுவும் நம்ம கிட்ட உடம்புக்கு முடியலன்னு வர்றாங்கல்ல, அவங்கள ஒரு சிலர் அந்த மாம்பழத்தை கீழே விழுகும் போது எடுத்து சாப்பிட்டு அவங்க உடம்பு பிரச்சனை எல்லாம் தீர்ந்ததா சொன்னாங்க. அதுல ஏதோ மருத்துவ குணம் இருக்குன்னு யதார்த்தமா சொல்லிவிட்டேன். அது காட்டு தீயா பரவ ஆரம்பிச்சிருச்சு. அன்னையில இருந்து மாம்பழம் கீழே விழுந்துச்சுன்னா யாராவது எடுத்து அவங்க வீட்டுல உடம்பு சரியில்லாம இருக்க ஆளுகளுக்கு கொடுத்துருவாங்க. அவங்களும் சாப்பிட்டு அவங்க பிரச்சனை தீருதுன்னு சொல்றாங்க. அப்படித்தான் எனக்கு தெரியுமே தவிர அதுல என்ன மருத்துவ குணம் இருக்குன்னு எனக்கு தெரியாது சாமி. என்னோட சந்தேகத்துக்கு இங்க பதில் கிடைக்கும் நினைச்சுதான் வந்தேன். உங்களுக்கும் அந்த அளவுக்கு தான் தெரியும் போது எனக்கு கொஞ்சம் ஏமாற்றமா தான் இருக்குது. உங்களை சொல்லியும் தப்பு இல்ல சாமி. வைத்தியர்னு சொன்னது எனக்கு எல்லாம் தெரியும் நினைச்சு வந்துட்டீங்க போல. எனக்கு தெரிஞ்சு 4 பச்சளையை நசுக்கி மருந்தா கொடுக்குறேன், அது எல்லாத்துக்கும் குணமாகுது. என்னை வைத்தியர்னு இந்த ஊர் சனம் ஏத்துக்கிடுச்சு, அவ்வளவுதானே தவிர எனக்கு எல்லாமெல்லாம் தெரியாது சாமி. ஆனா ஒன்னே ஒன்னு சொல்றேன் சாமி, நமக்கு முன்னாடி இருக்க பொருள், அதனால நமக்கு ஒரு நல்லது நடக்குதுன்னா அதை அப்படியே ஏத்துக்கிட்டு நம்பிட்டு போயிடணும். அது எதனால நடக்குதுன்னு அதோட மூலாதாரத்தை நம்ம ஆராய்ஞ்சு பார்த்தோம்னா அது நமக்கு தெரிய வரும்போது அது மூலியமா ஒரு பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் சொல்றேன், இந்த நம்பிக்கையை நம்பிக்கையாவே அப்படியே விட்டுருங்க. அது என்ன ஏதுன்னு ஆராய்ச்சி பண்ணி என்ன பண்ண போறீங்க? நீங்க சொல்றது ஒரு வகையில உண்மைதான் வைத்தியரே. ஆனா என்னோட நோக்கு என்னன்னா, அது என்னன்னு தெரியாத அறியாமையில நம்பிக்கையின் பேர்ல அதை சாப்பிட்டு பலன் அடைகிறதுக்கு பதிலா அது என்ன ஏதுன்னு தெரிஞ்சு சாப்பிடும் போது அதோட பலன் இன்னும் கூடுன்றதுதான் என்னோட எண்ணமா இருக்கு. அதை இந்த மக்களுக்கும் தெரியப்படுத்தணுன்றதுதான் என்னோட நோக்கமாவும் இருக்கு. உங்க எண்ணமும் நோக்கமும் நல்லா தான் சாமி இருக்குது. ஆனா அது மூலமா எந்த பாதகமும் இல்லாம நல்ல பலன் கிடைச்சா போதும். சரி வைத்தியரே, நான் கிளம்புறேன். நல்லபடியா போயிட்டு வாங்க சாமி. உங்க நோக்கப்படி இதுல என்ன இருக்கு ஏது இருக்குன்னு உங்களால கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சுன்னா அது என்கிட்டயும் சொல்லுங்க. அது மூலியமா இந்த மக்களுக்கு என்ன பண்ண முடியும்ன்றதை நானும் பண்றேன். என்ன சொல்றீங்க? கண்டிப்பா சொல்றேன்னு சொல்லிட்டு முனிவர் அந்த இடத்தை விட்டு கிளம்புறாரு. அதுக்கப்புறம் அந்த பழத்துல என்ன இருக்கு ஏது இருக்குன்னு பல தேடல்களுக்கு அப்புறம் அதோட மருத்துவ குணம் என்னன்னு கண்டுபிடிக்கிறாரு. கண்டுபிடிச்ச கையோட அன்னைக்கு பழுத்து விழுந்த அந்த மாம்பழத்தை கையில
எடுத்துக்கிட்டு அந்த பகுதியை ஆளு மன்னரை பாக்குறதுக்காக போறாரு. மன்னரை பாக்குறதுக்காக அரண்மனைக்கு வந்து சேர்ற முனிவர் வாயில் காவலன் கிட்ட தான் மன்னரை பாக்குறதுக்கு அனுமதி கேட்கிறாரு. வாயில் காவலனும் மன்னர் கிட்ட அனுமதி கேட்டுட்டு முனிவரை அழைச்சுக்கிட்டு அரண்மனைக்குள்ள போறா. அரண்மனைக்குள்ள வந்த முனிவர் மன்னரை பார்த்ததும், அளப்பரிய ஆற்றலும் ஈடு இணையில்லா வீரமும் அறநெறி தவறாத ஆட்சியும் வான்முட்டும் புகழ் கொண்ட மன்னா, ஆசையற்ற வாழ்வை ஏற்று அரணாரை தேடும் பரதேசியின் வணக்கம். என்ன உயர்த்தி பேசுறதுக்காகவே உங்களை தாழ்த்தி பேசி கொடுக்கிற மரியாதை தேவையில்லை முனிவரே. ஏன் எல்லைக்குள்ள வாழ்ற மக்கள் எல்லாருமே சரிசமம் தான். உயர்வு தாழ்வு எதுவும் இல்லாம சரி நிகருக்கான மரியாதை எல்லாருக்கும் கிடைக்கணும்னு ஆசைப்படுறேன். புதுசா வந்த உங்களுக்கு இது புரியாத ஒன்னா கூட இருக்கலாம். என் மண்ல கொஞ்ச நாள் வாழ்ந்து பாருங்க, உங்களுக்கும் அது புரியும். எல்லாம் சமம்ன்ற உணர்வு உங்களுக்கே வரும். உன்னோட புகழ உன்னோட வாயால சொல்லி கேட்க ஆசைப்பட்டேன். நீ சொல்லி அதை கேட்கும் போது என்னோட மனசு நிறைஞ்சு கிடக்கு. அந்த நிறைஞ்ச மனசோட சொல்லுங்க நீங்க வந்ததுக்கான காரணத்தை. நான் வடக்கு திசையில இருந்து வர்றேன். அரணாரின் ஆயிரக்கணக்கான அடியார்கள்ல நானும் ஒருத்தன். உன்னோட எல்லைக்கு வந்து சேரும் போதுதான் விந்தையிலும் விந்தையா ஒரு ஆச்சரியமான விஷயத்தை பார்த்தேன். அதை பத்தின அறிதலும் அறிவும் உன்னோட மக்களுக்கு இல்லைன்றதை உணர்ந்துகிட்டேன். என்னோட எல்லைக்குள்ள நீங்க ஆச்சரியப்படுற அளவுக்கு நீங்க எந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னு எனக்கு தெரியல. அது என்னன்னு எனக்கு சொன்னீங்கன்னா அதை பத்தின புரிதல் என்னோட மக்களுக்கு ஏன் இல்லைன்றத நானும் தெரிஞ்சுக்கிறேன். உன்னோட எல்லையில உள்ள தென் திசை ஊர்ல ஒரு குளம் இருக்கு இல்லையா? ஊர் மக்கள் பயன்படுத்துற பொது குளம் ஒண்ணு இருக்கு. அந்த குளத்துக்கு பக்கத்துல ஒரு மாமரம் கூட இருக்கும். கேள்விப்பட்டிருக்கேன். அந்த மாமரத்துல உள்ள மாம்பழத்துக்கு அற்புதமான குணம் ஒண்ணு இருக்கு. அது உனக்கு தெரியுமா? ஒரு சிலர் அந்த மரத்தை பத்தி ஆச்சரியப்படுற விஷயங்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க. ஆனா அந்த மரத்துல அவ்வளவு ஆச்சரியப்படுறதுக்கு எதுவும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். கரிமேவன வைரத்தோட மதிப்பு எல்லார் கண்ணுக்கும் தெரியாது. அதை பட்டை தீட்டி கொடுக்கிற வரைக்கும் வைரத்துக்கு ஒப்பிட்டு பேசுற அளவுக்கு அந்த மரத்துல அப்படி என்ன மதிப்பு இருக்குன்னு எனக்கு தெரியல. கரிக்குள்ள மறைஞ்சிருக்க வைரத்தோட மதிப்பை வெளிப்படுத்துறதுக்கு பட்டை தீட்டுறதுக்கு ஒரு ஆள் தேவைப்படுறது மாதிரி இந்த மரத்துல உள்ள பழத்தோட மதிப்பை எடுத்து சொல்றதுக்கு உனக்கு ஒரு ஆள் தேவைப்படுது. அந்த எடுத்து சொல்ற ஆளா தான் நான் இங்க வந்திருக்கேன். சரி, உங்க விருப்பப்படியே நீங்க எடுத்து சொல்லுங்க. நீங்க சொல்ல வர்ற விஷயம் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் நான் முடிவு பண்ணிக்கிறேன். அது வைரமா இல்ல கூழங்கல்லான்னு. அந்த மரத்துல உள்ள பழத்தை பத்தி நான் எடுத்து சொல்றதுக்கு முன்னாடி அதை பத்தி உன்னோட அறிதல் எந்த அளவுக்கு இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன். அதை பத்தி உனக்கு தெரிஞ்சதை நீ சொல்லு. எனக்கு அந்த மரத்தை பத்தி தெரிஞ்ச விஷயம் எல்லாம் எல்லாரும் சொல்ற விஷயம் தான். வருஷம் முழுக்க பழம் பழுத்து இருக்கும். ஒரு நாளைக்கு ஒரு பழம் மட்டும்தான் பழுத்து கீழே விழுகும். விழுந்த பழத்துல இருக்கிற அளவுக்கு மரத்துல உள்ள பழத்துல ருசி இருக்காது. அதை விட உண்மைக்கு புறம்பான வதந்தி ஒண்ணு இருக்கு. அந்த பழத்துல மருத்துவ குணம் இருக்குன்னு சொல்றது. நீ கடைசியா சொன்ன அந்த விஷயத்துல 1% கூட வதந்தி இல்லைன்னு சொன்னா நீ நம்புவியா? ஆதாரம் இல்லாத வார்த்தைகளை வதந்தியா தான் எடுத்துக்க முடியுமே தவிர நம்ப முடியாது. என்ன வச்சே சுய பரிசோதனை செஞ்ச அந்த உண்மையை நான் கண்டுபிடிச்சேன்னு சொன்னா அது நம்பும்படியா நீங்க சொல்றதை பொறுத்து இருக்கு. நான் வணங்குற ஈசன் மேல சத்தியமா நான் சொல்ற அத்தனையும் உண்மை. நான் சொல்ல வர்றதை மட்டும் கொஞ்சம் காது கொடுத்து கேளு. அதுக்கப்புறம் நீ முடிவு பண்ணு. நீங்க சொல்ல வந்த விஷயத்தை முதல்ல சொல்லுங்க முனிவரே, அதுக்கப்புறம் முடிவு பண்ணிக்கலாம். நீங்க சொன்ன மாதிரியே அந்த மாமரத்துல இருந்து பழுத்து கீழே விழுகிற அந்த மாம்பழத்துக்கு நம்மளோட இளமையை தக்க வச்சுக்கிற அதீத சக்தி இருக்கு. என்னைக்குமே இளமையாவா? ஆமா. அப்போ நீங்க சொல்ற மாதிரி இளமை நமக்கு சொந்தமாயிட்டா முதுமை என்னைக்குமே வராது. அப்ப மரணமும் வராது இல்லையா? இப்ப நம்ம உடம்புல இருக்க தோற்றத்தை மாறாம வச்சுக்குமே தவிர மரணத்தை தடுக்காது. நீங்க சொல்ல வந்த அதிசயம், அற்புதம், ஆச்சரியம் இதெல்லாம் பார்க்கும்போது அந்த மரத்துல உள்ள பழத்தை சாப்பிட்டா சாகா வரம் கிடைக்கும் நினைச்சேன். கடைசியில வெறும் இளமையை மட்டும்தான் தக்க வைக்க முடியும்னா அது வைரத்துக்கு நிகரால சொல்ல முடியாது. வெறும் கூழாங்கல்லுக்கு நிகரா மட்டும்தானே சொல்ல முடியும். உன்னோட அறியாம ஒருத்தர் எடுத்து சொன்னதுக்கு அப்புறமும் போகாம இருக்குன்றது எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்கு. வார்த்தையை கொஞ்சம் கவனமா பேசுங்க முனிவரே. இதுல என்ன எனக்கு அறியாம இருக்கு? உங்ககிட்ட அறியாமை மட்டும்தான் இருக்கு. மரணத்தை விட பெரிய வரமே இளமைதான். மரணத்தை விட இளமை பெருசுன்னு எப்படி சொல்றீங்க? உன்னோட ஆண்மையும் ஆற்றலும் அளவில்லாத வீரமும் இன்னைக்கு இருக்க மாதிரியே என்னைக்கும் இருக்கும். உனக்கு மரணம் வர்ற வரைக்கும் அது வரைக்கும் நோய் பிணி இல்லாம மூப்பு நிறை எதுவும் இல்லாம நினைச்ச வாழ்க்கையை நினைச்சபடி உன்னால வாழ முடியும். உடல் தோற்ற மாதிரி வயசு மூப்படைஞ்சதுக்கு அப்புறம் சாகா வரம்ன்றது கொஞ்சம் சாபம் தான். நீங்க சொன்ன மாதிரி இளமையை தக்க வைக்கிறதா பெரிய வரம். வைரத்துக்கு நிகரான மதிப்புள்ள அந்த பழத்தை சாப்பிடும் போது அதோட முழு பலன் அடைகிறதுக்கு எதுவும் வழிமுறை இருக்கா? இது ஆண்டவன் படைச்ச அதி அற்புதமான படைப்புல ஒண்ணு. அதனால இது தானா கணிஞ்சு தரை விழுகிற பழத்தை எடுத்துட்டு வந்து அந்த ஈசனுக்கு நைவேத்தியமா படைச்சு பூஜை பண்ணதுக்கு அப்புறம் தான் அதை நீ சாப்பிடணும். அதே சமயத்துல பழத்தை யாருக்கும் பங்கிடக்கூடாது. ஒரு நாள் கூட தவறாம நீ அதை சாப்பிடணும். ஏன் அப்படி? யாருக்கும் பங்கிட்டு சாப்பிடும் போது அதோட முழு பலன் கூட கிடைக்காம போயிடலாம். ஒரு நாள் தவற விட்டா கூட அந்த நாளுக்கான தேக மாற்றம் கண்டிப்பா நடக்கும். சரி, இவ்வளவு அற்புதமான பழத்தை நீங்க வச்சுக்காம என்கிட்ட கொடுக்க காரணம் என்ன? சிவனோட திருவடி அடைய நினைக்கிற என்ன மாதிரி துறவிகளுக்கு மெலிஞ்ச தேகமும் தெளிவான ஞானமும் இருந்தா போதும். இளமை என்னைக்குமே எங்க பயணத்துக்கு பாரம் தான். அதனால அதை தூக்கி சுமக்க என்னால முடியாது. அதே சமயத்துல இந்த பழத்துல அற்புதமான மருத்துவ குணம் இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அதை யார்கிட்டையும் சொல்லாம மறைச்சு வைக்க என்னோட மனசு ஏத்துக்கல. மக்களோட வாழ்வு நிலையும் வாழ்வாதாரமும் அவங்கள ஆட்சி பண்ற மன்னரோட நடத்தையில தான் இருக்கு. உன்னோட எல்லையில உள்ள மக்களோட மகிழ்ச்சியை பார்க்கும்போது உன்னோட ஆட்சி முறை எப்படி இருக்குன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. அதனால நீ கொடுக்கிற நீண்ட நெடிய நல்லாட்சி இந்த பழத்தின் மூலமா கிடைக்க போற அதி அற்புதமான இளமையின் காரணமா இந்த மக்களுக்கு நல்ல பலன் கொடுக்கும்னு நான் நினைக்கிறேன். புரியுது முனிவரே, இந்த பழம் உங்களுக்கு தேவையில்லை. அதே சமயத்துல
பழத்துல என்கிட்ட கொடுக்கறது கூட இந்த மக்களோட நலனுக்காகவே தவிர எனக்காக இல்ல. ஒரு நாட்டோட மன்னனையும் அந்த மண்ணில் வாழ்ற மக்களையும் தனித்தனியா பிரிச்சு பார்க்க முடியாது இல்லையா? மன்னன் கொடுக்கிற நல்ல ஆட்சி தான் அந்த மக்களோட நல்ல வாழ்க்கைக்கான மூலாதாரம். அந்த காரணத்தினால மட்டும்தான் இந்த பழத்தை உங்ககிட்ட கொடுக்கணும்ன்ற எண்ணம் எனக்கு வந்துச்சு. அதுவும் உண்மைதான். உங்க விருப்பப்படியே இந்த பழம் என்ன மட்டுமே சேரணும்னு சொல்ல வர்றீங்க. ஆமா, அதுவும் இந்த மக்களோட நல்வாழ்வுக்காகன்னு அந்த முனிவர் சொன்னதும் அவர் சொன்ன மாதிரியே அந்த பழத்தை யாருக்கும் பங்கு போடாம ஒரு நாள் கூட தவற விடாம சாப்பிடுறதுக்கு தோதா அரண்மனை வீரர் 2 பேரும் அந்த குளத்துக்கு ஒட்டி இருக்க அந்த மாமரத்துக்கு காவலா போடுறாரு. பகல் காவலுக்கு 2 பேரும், ராத்திரி காவலுக்கு 2 பேரும் மாத்தி மாத்தி காவலுக்கு போட்டு எப்பவுமே அந்த மரம் இவரோட கண்காணிப்புல இருக்கிற மாதிரியே வச்சுக்கிறாரு. தினமும் குளிக்கிறதுக்காகவும் குடிக்க தண்ணி எடுக்கிறதுக்காகவும் வர்ற சனங்க கையில தப்பி தவறி அந்த மாம்பழம் சிக்கி அவங்க எடுத்தாலும் காவலுக்கு இருக்க வீரர்கள் கிட்ட ஒப்படைக்கணும். அப்படி ஒப்படைக்காம விட்டா மன்னரோட எதிரியாவும் ராஜ துரோகியாவும் அறிவிச்சு மரண தண்டனை கொடுக்கப்படும்னு ஊர் முழுக்க தண்டோரா போடுறாரு. மன்னர் போட சொன்ன தண்டோரா செய்தி ஊர் முழுக்க பரவ ஆரம்பிக்குது. அந்த மரத்தை விட்டு மக்கள் கவனமா ஒதுங்கியே இருக்காங்க. மன்னர் நினைச்சபடியா அந்த மாமரம் மொத்தமா அவரோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்ததோட நாள் தவறாம பழுத்து விழுகிற மாம்பழம் அரண்மனைக்கு வந்து சேருது. அரண்மனைக்கு மாம்பழம் வந்த உடனே அதை கழுவி சுத்தம் பண்ணி சிவபெருமானுக்கு பண்ற பூஜையில அந்த மாம்பழத்தை நைவேத்தியமா படைச்சு பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் நைவேத்தியமா படைச்ச அந்த மாம்பழத்தை யாருக்கும் பங்கு போட்டு கொடுக்காம அவர் மட்டுமே சாப்பிட்டு வர்றாரு. அப்படி அந்த மாம்பழத்தை நாள் தவறாம சாப்பிட ஆரம்பிச்ச காலத்துல இருந்து அவரோட உடம்புல எந்தவித நோய் நொடியும் இல்லாம ஆற்றலும் வலிமையும் கொஞ்சம் கூட குறையாம உடம்புல எந்த மாற்றமும் இல்லாம அப்படியே இருக்கிறாரு. எப்பவுமே இளமையோட புத்துணர்ச்சியா இருக்கிறதுனாலேயே அவருக்கு கூடுதலா 100 யானை பலம் சேர்ந்தது மாதிரி இருக்குது. தன்னோட வீர பராக்கிரமத்தை வெளிப்படுத்த எதிரி நாடுகளை அச்சுறுத்த சமரசமே இல்லாம தன்னோட சண்டைக்கு வர எதிரி நாட்டு மன்னர்களை அடிச்சு துவம்சம் பண்ணி விரட்டுறாரு. இவரோட பேர் ஆற்றலும் இளமைக்கான ரகசியமும் எதிரி நாட்டு மன்னர்களுக்கு ஒரு புரியாத புதிராவே இருக்குது. அதனாலேயே பேரரசனுக்கு ஈடான புகழ் ரொம்ப சீக்கிரமா இவருக்கும் வந்து சேருது. இளமைக்கான செருக்கும் அதீத புகழுக்கான தலைகணமும் அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமா தலைக்கு ஏறுது. மண்ணையும் மக்களையும் நேசிச்ச மண்ணை இப்போ தன்னையும் தன்னோட இளமையை மட்டும் நேசிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்படியே காலமும் உருண்டு ஓடுது. நாள் தவறாம மாம்பழமும் அரண்மனைக்கு வந்து சேருது. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் எப்பவும் போல பொழுது விடிஞ்சதும் குளத்து கரையில இருக்க அந்த மாமரத்துல இருந்து தானா பழுத்து விழுகிற அந்த மாம்பழத்தை எடுத்துக்கிட்டு வர்ற வீரனை எதிர்பார்த்து மன்னர் இருக்காரு. அவன் தினமும் வர நேரத்தை தாண்டியும் அவன் வரவே இல்ல. மன்னர் கொஞ்சம் கொஞ்சமா பொறுமை இழக்கிறாரு. ரொம்ப நேரம் ஆகியும் காவலுக்கு இருந்தவனும் வரல. அவங்கிட்ட இருந்து எந்த தகவலும் வரல. அங்க இருந்து எந்த தகவலும் வராததுனால என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு வர சொல்லி அரண்மனை வீரர்களோட தன்னோட தளபதியும் அந்த குளத்துக்கு அனுப்பி வைக்கிறாரு மன்னர். இங்க இருந்து போனவங்களோட அங்க காவலுக்கு இருந்த அந்த 2 பேரும் ரொம்ப நேரம் கழிச்சு அரண்மனைக்கு வந்து சேர்றாங்க. வந்தது வராததுமா விடிஞ்சு எவ்வளவு நேரம் ஆச்சு? கொடுத்தது ஒருவேளை அதை கூட உருப்படியா பார்க்க முடியாது அவங்களால. மாம்பழம் வராம சிவபூஜையும் பண்ணாம நான் சாப்பிடவே இல்ல. முதல்ல மாம்பழத்தை கொடுங்க. மன்னா, இன்னைக்கு மாம்பழம் எதுவும் கனிஞ்சு கீழே விழுகவே இல்ல. என்ன, மாம்பழம் விழுகவே இல்லையா? மாம்பழம் கனிஞ்சு கீழே விழுகவே இல்லையா? இல்ல விழுந்தது நீங்க பார்க்கவே இல்லையா? ஒழுங்கா உண்மையை சொல்லுங்க. விழுகவே இல்லைன்னு தான் நினைக்கிறேன் மன்னா. அது எப்படி விழுகாம இருக்கும்? இத்தனை நாளா விழுந்த பழம் இன்னைக்கு மட்டும் விழுகாம போக காரணம் என்ன? அந்த மரத்துக்கு உண்டான அதீத சக்தி இல்லாம போயிடுச்சா? இல்ல காவலுக்கு போட்ட உங்க 2 பேரோட கவனக்குறைவால களவு போயிடுச்சா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தண்டனைக்கு பயந்து யாரும் எடுத்திருக்க மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன் மன்னா. உன்னோட யூகத்தை வச்சலாம் இதுதான் நடந்திருக்கும் இது நடந்திருக்காதுன்னு முடிவுக்குலாம் வர முடியாது. என்னைக்குமே கனிஞ்சு விழுகிற பழம் இன்னைக்கு மட்டும் விழுகாம போதுன்னா உங்க 2 பேரோட கவனக்குறைவால தான் களவு போயிருக்கு. அதை தொட்டா தண்டனை கொடுப்போம்னு தெரிஞ்சேதான் யாரோ தொட்டிருக்கான். அரண்மனையில இருக்க அத்தனை பேரும் கிளம்புங்க. அந்த கிராமத்துல இருக்க வீடு ஒண்ணு விடாம தேடுங்க. களவு போன பழமும் வரணும். என் கட்டளையை மீறி கை வச்சவனும் வரணும். அவனுக்கு நான் சொன்ன தண்டனையை எல்லாருக்கும் மத்தியில் வச்சு கொடுத்தா தான் மத்தவனுக்கும் புத்தி வரும். அந்த பழத்துல கை வச்சா நமக்கு இப்படித்தான் நடக்குன்ற பயமும் வரும். உடனே கிளம்புங்க. ஒவ்வொரு இடமா சல்லடை போட்டு சலிச்சு தேடுங்க. வெறும் கையோட எவனும் திரும்பி வரக்கூடாதுன்னு மன்னர் கோபத்தோட உச்சில நின்று அத்தனை பேரையும் அந்த கிராமத்துக்கு போக சொல்லி கட்டளை போடுறாரு. மன்னர் சொன்ன கட்டளையை நிறைவேற்ற மன்னர் சொன்னது மாதிரியே ஒரு வீடு விடாம அத்தனையும் தலைகீழா புரட்டி போட்டு தேடுறாங்க. எந்த வீட்டுக்குள்ளேயும் அந்த மாம்பழம் இல்ல. வெறுங்கையோட வரக்கூடாதுன்னு சொன்ன மன்னர் கிட்ட என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம வெறுங்கையோட தான் எல்லாரும் அரண்மனைக்கு திரும்பி வர்றாங்க. அரண்மனைக்கு எல்லாரும் வந்ததும், என்ன தளபதி, மாம்பழம் கிடைச்சதா? யாரு எடுத்தது? அவனை பிடிச்சு இழுத்துட்டு வந்திருக்கீங்களா? எங்க அவன்? எங்க பழம்? மன்னா, நீங்க சொன்னபடி அந்த கிராமத்துல இருக்க தோட்டம் துறவு குளம் குட்டை வீடு வாசல்னு ஒண்ணு விடாம தேடி பார்த்தாச்சு. அந்த பழம் கிடைக்கவே இல்ல. யாரு எடுத்தான்னு கூட தெரியல. ஒருவேளை தண்டனைக்கு பயந்து யாரும் எடுத்த வேகத்திலேயே சாப்பிட்டு இருந்தா கூட நம்மளால எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அப்படி நடந்திருக்க வாய்ப்பே இல்ல தளபதி. என்னோட உள்ளுணர்வு என்னைக்குமே போய் சொல்லாது. அந்த மாம்பழம் இன்னும் இருக்கு, யாரும் சாப்பிடல. காவலுக்கு இருந்த அந்த 2 பேரும் தான் கோட்டை விட்டு வந்தாங்கன்னா தேட போன நீங்களும் கோட்டை விட்டு வந்து நிக்கிறீங்களே. இல்ல மன்னா, ஒரு இடம் விடாம ஒரு வீடு விடாம தேடி பார்த்துட்டோம். மறந்தும் கூட எந்த வீட்டையும் சோதனை போடாம விடல. அதே மாதிரி யாரையும் விசாரிக்காமலும் இல்ல. அந்த கோனார் சமூகத்து விதவ பொண்ணு வீட்டை தவிர
விதவை பொண்ணா? யார் அது? அவ எங்க இருக்கா? அவ வீட்டை ஏன் சோதனை போடல? அந்த வீட்டுல அந்த பொண்ணு மட்டும்தான் இருக்கா. அவளுக்கு சொந்த பந்தம்னு சொல்லிக்க யாருமே கிடையாது. ரொம்ப சின்ன வயசுல புருஷனை இழந்து விதவையானதுனால யாரும் நம்மளை பார்த்து கெட்ட சகுனன்னு சொல்லிடக்கூடாதுன்னு அவளே நினைச்சுக்கிட்டு வீட்டை விட்டு வெளியவே வரமாட்டா. வீட்டுக்குள்ளேயே தான் இருப்பா. வீட்டை விட்டு வெளியவே வராதவ இதை எப்படி பண்ணிருக்க முடியும்? அதனால அவளோட வீடை மட்டும் விட்டுட்டு மத்த எல்லாரும் வீட்லயும் சோதனை போட்டு பார்த்துட்டோம். நான் என்ன சொன்னா நீங்க என்ன பண்ணிட்டு வந்திருக்கீங்க? என்னோட கட்டளையை நிறைவேற்றுறதா உங்களோட வேலை தளபதி. அதை விட்டுட்டு நீங்களா முடிவு பண்ணி இஷ்டத்துக்கு மாத்திர அதிகாரம் உங்களுக்கு யாரும் கொடுக்கல. நீங்களா முடிவு பண்ணி விட்டு வச்ச அந்த கோனார் சமூகத்து பொண்ணு வீட்டையும் சோதனை போடுங்க. மன்னா, அந்த பொண்ணு செஞ்சிருக்க வாய்ப்பே இல்ல. அவ தான் வீட்டை விட்டு வெளியே வர்றதே இல்லையே. அவ வீட்டை விட்டு வெளியே வர்றதே இல்லைன்னா அவளோட அத்தியாவசிய தேவைக்கெல்லாம் யார் அவளுக்கு உதவி பண்றா? யாரும் உதவி பண்றது இல்ல. ஆள் நடமாட்டம் இல்லாத சமயத்துல அவளுக்கு தேவையான பொருளை வாங்குறதுக்கு அவளே தான் வெளியே வர்றா. குடிக்கிறதுக்கு தண்ணி எடுக்கிறதுக்கு கூட. அப்ப அவ குடிக்கிறதுக்கு தண்ணி எடுக்க எங்க தான் வரணும்? இந்த குளத்துக்கு தான் வரணும். அப்படி அவ வரும்போது காவலுக்கு இருந்த நீங்க 2 பேரும் பாத்திருக்கீங்களா? ஒரு சில நாள் பார்த்திருக்கோம் அண்ணா, எல்லா நாளும் பார்த்ததில்ல. ஏன் ராப்பொழுது காவல்ல இருக்கும்போது சில நாள் எங்களையே அறியாம தூங்கி இருக்கோம். அந்த சமயத்துல அந்த பொண்ணு வர்றதை நாங்க கவனிக்காம விட்டுருப்போம் அண்ணா. அப்ப காவலுக்கு இருக்கு சொன்னா கண்ணு மூடி தூங்கிக்கிட்டு இருந்திருக்கீங்க. மன்னிச்சிருங்க அண்ணா, எல்லா நாளும் தூங்குனது இல்ல. 1-2 நாள் எங்களையும் மீறி கட்டுப்படுத்த முடியாம தூக்கம் வந்திருக்கு. மத்தபடி காவல் காக்கிறதுல எந்த குறையும் நாங்க வச்சதில்ல. சரி, அது போகட்டு விடுங்க. இன்னைக்கு அவ குளத்துக்கு வந்ததை நீங்க பாத்தீங்களா? இல்லமண்ணா, இன்னைக்கு அவ குளத்துக்கு வரலன்னு தான் நினைக்கிறோம். அவ குளத்துக்கு வரலையா? பாக்கலையா? பாக்கலமண்ணா. அப்ப இன்னைக்கும் காவல் காக்காம தூங்கிக்கிட்டு தான் இருந்திருக்கீங்க. மன்னிச்சிருங்க மண்ணா. நீங்க பண்ண தப்பால களவு போன பழம் நான் கொடுக்கிற மன்னிப்பால திரும்ப கிடைச்சிடாது. முதல்ல அவ வீட்டுல போய் பழம் இருக்கான்னு பாருங்க. மண்ணா, அவ குடிக்க தண்ணி எடுக்க வந்திருந்தாலுமே விடுகிறதுக்கு முன்னாடி வந்துட்டு போயிருவா. அந்த நேரத்துக்கு மாம்பழம் இதுவரை கணிஞ்சு விழுந்ததே இல்ல. தளபதி, நல்லா கேட்டுக்கங்க. ஒரு நாளைக்கு ஒரு பழம் பழுக்கிறது தான் கணக்கே தவிர இந்த நேரத்துக்குள்ளதான் இல்ல. தேவையில்லாம என்கிட்ட வாக்குவாதம் பண்ணி கோவத்தை அதிகப்படுத்தாதீங்க. நான் சொல்றத மட்டும் செய்யுங்கன்னு சொல்லி மன்னர் அந்த கோனார் சமூகத்து இளம் விதவை பொண்ணு வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாரு. மன்னரிட்ட கட்டளையை மறுக்க முடியாத சூழ்நிலையில அந்த வீட்டை சோதனை போடுறதுக்காக அரண்மனை வீரர்களோட சேர்ந்து தளபதி அந்த வீட்டுக்கு போறாரு. அந்த வீட்டுக்கு வந்து சேர்ந்ததும், இந்த பொண்ணே அரண்மனையில இருந்து வந்திருக்கோம், கொஞ்சம் வெளியில வா. என்ன விஷயமா ஏன் விட தேடி வந்திருக்கீங்க? மன்னருக்கு சொந்தமான ஒரு பொருள் களவு போயிடுச்சு. அதை தேடி ஊர்ல இருக்க அத்தனை வீட்டையும் அலசி தேடி பார்த்துட்டோம். உன்னோட வீடு மட்டும்தான் பாக்கி. நீ கொஞ்சம் வெளியே வந்தேன்னா நாங்க உள்ள போய் தேட தோதா இருக்கும். என்ன பேசுறீங்க ஐயா? இந்த அதிர்ஷ்ட கிட்ட ஜென்ம வெளிச்சத்தை பார்த்தே ரொம்ப நாளாச்சு. மனுஷ மக்கள்னு யாரையும் பார்த்து 2 வார்த்தை பேசி கலகலன்னு சிரிச்சு நாளாச்சு. வீட்டை தாண்டி வாசலுக்கும் வீதிக்கும் வர விதி இல்லாம தான் முடங்கி கிடக்குறேன். என் வீட்டுல போய் களவு போன பொருளை தேடுனா எப்படி கிடைக்கும்? உன்னை சந்தேகப்பட்டு உன் வீட்டுல நான் சோதனை போடலாமா? உன்னை மட்டும் விட்டு வச்சா இந்த சனங்கு என்னத்தையாவது பேசி வைக்கும். அதோட வாயை மூடத்தான் உன் வீட்டையும் ஒரு எட்டு பார்க்கணும்னு சொல்றேன். இதுல எனக்கோ மன்னருக்கோ துளி கூட விருப்பம் இல்லை. இருந்தாலும் எல்லாத்தையும் ஒரே மாதிரி பார்க்கலன்னு பழி மன்னருக்கு வந்துடக்கூடாது. உனக்கு மட்டும் சலுகை கொடுத்ததா உன்னோட பொழப்பையும் யாரும் தப்பா பேசிடக்கூடாது. அதுக்காகத்தாமா. அது என்னவோங்கய்யா, நான் தடுத்தாலும் நீங்க சோதனை போடாம இருக்க போறதில்ல. நீங்க பேசி சமாளிக்கிறதுலயே அது தெளிவா தெரியுது. அப்படி இருக்கும்போது கேட்பார் இல்லாத சிறுக்கி நானு. எனக்கு ஏத்துக்கிட்டு யார் வர போறா? எனக்கான நியாயத்தை யாரு பேச போறா? உங்க விருப்பப்படியே என்ன தேடணுமோ தேடுங்க. நான் ஒண்ணு சொல்லல. உன்னை சங்கடப்படுத்துறது என்னோட நோக்கம் இல்லம்மா. என்னோட சூழ்நிலையும் கொஞ்சம் நீ புரிஞ்சுக்கோ. ரொம்ப நல்லாவே எனக்கு புரியுதுங்கய்யா. இதுல எனக்கு எந்த சங்கடமும் இல்ல. நீங்க வந்த வேலையை பாருங்கன்னு அந்த கோனார் சமூகத்தை இளம் விதவை பொண்ணு சொன்னதும் அரண்மனை வீரன் எல்லாம் உள்ள போய் சந்து பொந்து பண்ட பாத்திரம் ஒண்ணு விடாம தலைகீழா புரட்டி போட்டு தேடிக்கிட்டே இருக்காங்க. அப்படி தேடும் போது அந்த பொண்ணு வீட்டுக்குள்ள இருந்த மண் பானைக்குள்ள இவங்க தேடி வந்த மாம்பழம் கிடக்குது. அதை பார்த்து அந்த தளபதிக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. அவளுக்கும் அந்த மாம்பழம் எப்படி பானைக்குள்ள வந்ததுன்னு புரியல. இந்த பொண்ணு சின்ன வயசுலயே கணவனை பறிகொடுத்து விதவை ஆனதுனால இவ முகத்துல முழிக்கிறது கெட்ட சகுனமா இந்த ஊரு சனமும் பாக்குறத நாம முன்னாடியே பார்த்தோம். அவளுக்கே தெரியாம தப்பி தவறு யாரு கண்ணில் பட்டாலும் அவங்க பேசுற வார்த்தை அவ நெஞ்ச குத்தி கிழிக்கிற மாதிரி தான் இருக்கும். அதுக்கு பயந்துகிட்டே ஆள் நடமாட்டம் இருக்கிற வரைக்கும் அவ வீட்டை விட்டு வெளியவே வரமாட்டா. ஆள் நடமாட்டம் எல்லாம் அடங்கினதுக்கு பிறகு அவளுக்கு தேவையான ஏதாவது வாங்கணும் வைக்கணும்னா மட்டும்தான் வெளியே வருவா. புருஷனை பறிகொடுத்த நாள்ல இருந்து பகல் பொழுதையே பார்த்ததில்ல. அப்படி வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்கிற அவ இன்னைக்கு காலையில விடுகிறதுக்கு முன்னாடி சனங்க நடமாட்டம் இருக்கான்னு பார்த்துட்டு குடிக்க தண்ணி எடுக்கிறதுக்காக அந்த குளத்துக்கு பக்கத்துல இருக்க கிணத்துக்கு போறா. அவ தண்ணி எடுக்க வந்த சமயத்துல அங்க காவலுக்கு இருந்த 2 பேரும் தன்னை மறந்து அசந்து தூங்கிக்கிட்டு இருக்காங்க. கிணத்துல இருந்து தண்ணி எடுக்கிறதுக்காக அங்க கட்டி கிடந்த கயத்துல அவ கொண்டு போன பானைய கயத்தோட ஒரு முனையில கட்டி கயத்தை கொஞ்சம் கொஞ்சமா விட்டு பானையை கிணத்துக்குள்ள அனுப்பி தண்ணியை மோக்குறா. அந்த நேரத்துலதான் இந்த பாழா போன மாம்பழம் பழுத்து தரையில விழுகாம கிணத்துக்குள்ள விழுந்து கிடக்குது. அப்படி உள்ள கிடந்த மாம்பழம் தான் பானையில தண்ணி எடுக்கும் போது தண்ணியோட சேர்ந்து அந்த மாம்பழமும் பானைக்குள்ள வந்துருது. சரிவர வெளிச்சம் வராத அந்த நேரத்துல பானைக்குள்ள மாம்பழம் வந்ததை அந்த பொண்ணும் கவனிக்கல. தூக்கத்துல இருந்த இந்த 2 பேரும் அவ
அவ கிணத்தடிக்கு வந்து போனதையும் கவனிக்கல. தண்ணி எடுத்த கையோட யாரு கண்ணிலையும் பற்றக்கூடாதுன்ற எண்ணத்துல எப்பவும் போல பானையை தூக்கிக்கிட்டு விறுவிறுன்னு வீட்டுக்கு வந்து சேர்ந்துடுறா. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமும் மத்த வேலையை கவனிக்கிற ஆர்வத்துல பானைக்குள்ள இருக்கிற மாம்பழத்தை கவனிக்காமலே விட்டுறா. அதனாலதான் இங்க சோதனை போட்டு அந்த பானைக்குள்ள மாம்பழம் இருக்குன்னு சொல்லும் போது அவளுக்கு பானைக்குள்ள மாம்பழம் எப்படி வந்துச்சுன்னே புரியாம வாயடைச்சு போய் நிக்கிறா. இருந்தாலும் தன்னிலை விளக்கமா நடந்தது இதுதான் தளபதி கிட்ட எடுத்து சொல்ல ஆரம்பிக்கிறா. ஐயா, என்னோட பானைக்குள்ள இந்த மாம்பழம் எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. இந்த மாம்பழத்தை எடுத்தா மன்னர் என்ன தண்டனை கொடுப்பார்னு எனக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கும்போது பின்விளைவு தெரிஞ்சே நான் அதை எப்படி எடுப்பேன்? அப்படியே தெரிஞ்சு எடுத்தாலும் எப்படியும் நீங்க இதை தேடி வருவீங்கன்னு எனக்கு தெரியும். அதை மறைச்சு வைக்காம ஏன் அப்படியே நான் அந்த பானைக்குள்ள விட்டு வைக்கிறேன்? இன்னைக்கு காலையில பொழுது விடுகிறதுக்குள்ள தண்ணிக்கு போகும்போது அந்த தண்ணியோட வந்திருக்கும் போல என்ன அறியாம நடந்த ஒண்ணு. தெரிஞ்சே நான் இதை செய்யவே இல்லை. என் மேல எந்த தப்பும் இல்லை. நீ சொல்ல வர்றது எனக்கு நல்லாவே புரியுதுமா. வயசு போறதுக்கு முன்னாடியே வாழ்க்கையை தொலைச்சிட்டு நிக்கிறவ நீ வாழ்ற வாழ்க்கையே உனக்கு பாரமா நரகமா தான் இருக்குது. இந்த மாம்பழத்தை எடுத்து தின்னு ரொம்ப காலம் வாழ்ந்து நீ என்னத்தை புதுசா அனுபவிக்க போற? மறுபடியும் அதே நரகம் தான். உனக்கு இது தேவையில்லை. நீ இதை செய்ய வேண்டிய அவசியமும் இல்லைன்னு எனக்கு நல்லாவே புரியுது. ஆனா எதையும் முடிவு பண்ற அதிகாரம் எனக்கு இல்ல. மன்னர் போட்ட கட்டளையை மறுக்காம செய்யறது தான் என்னோட வேலை. கிட்டத்தட்ட அடிமை மாதிரி. அவர் போட்ட உத்தரவு களவு போன மாம்பழத்தையும் அதுக்கு காரணமானவனையும் தேடி பிடிச்சு அரண்மனைக்கு கொண்டு வந்து சேர்க்கிறது தான். அந்த களவுக்கு காரணமா நீ இருக்கேன்னு தெரியும் போது மனசாட்சிக்கு ஒப்பாம தான் இந்த விஷயத்தை நான் செய்கிறேன். அதுவும் நான் பாக்குற வேலைக்காக மட்டும்தான். என்னோட நீ அரண்மனைக்கு வா. என்கிட்ட சொன்ன மாதிரியே உன்னோட தரப்பு நியாயத்தை மன்னர்கிட்ட எடுத்து சொல்லு. அவரை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். நிச்சயமா உன் மேல தப்பு இல்லைன்னு புரிஞ்சுக்குவாருன்னு அவனுக்கு இருக்க நம்பிக்கையில அந்த பொண்ணையும் கூட்டிக்கிட்டு மாம்பழத்தையும் எடுத்துக்கிட்டு அரண்மனைக்கு வர்றான். அரண்மனைக்கு எல்லாரும் வந்து சேர்ந்ததுக்கு அப்புறம் மன்னர் அரண்மனைக்கு வர்றாரு. அரசபையில அத்தனை பேர் இருந்தாலும் மன்னரோட கண்ணெல்லாம் அந்த மாம்பழத்தை மட்டுமே தேடுது. அப்படி மன்னர் கண்ணு தேடின அந்த மாம்பழம் தளபதியோட கையில இருக்கிறத பார்த்துட்டு மன்னருக்கு போன உசுறு திரும்பி வந்தது மாதிரி இருக்கு. தளபதி, மாம்பழம் கிடைச்சிருச்சு போல. எங்க இருந்தது? யார் எடுத்து மறைச்சு வச்சது? நீங்க சொன்ன மாதிரியே இந்த விதவ பொண்ணு வீட்டுல சோதனை போடும்போது இந்த மாம்பழம் கிடைச்சது மண்ணா. நான் சொல்லும் போது கூட கேட்காம அந்த பொண்ணுக்காக எவ்வளவோ பறிஞ்சு பேசுனீங்கல்ல தளபதி. இப்ப என்ன ஆச்சுன்னு பாத்தீங்களா? இந்த உலகத்துல நல்ல பொண்ணு யாருமே கிடையாது. தன்னோட தகுதிக்கு மீறின பொருள் மேல ஆசை வைக்கும் போது அதை அடைய யாருக்கும் உழைக்கணும்ன்ற எண்ணம் வர்றதே இல்ல. குறுக்கு வழியத்தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. இந்த பொண்ணு அந்த வகையை சேர்ந்தவதான். உங்களை மாதிரியே எல்லாருக்கும் இறக்க குணம் இருக்கும். அதனால நம்ம மேல யாருக்கும் சந்தேகம் வராதுன்னு துணிஞ்சு இந்த காரியத்துல இறங்கி இருக்கா. மன்னா, இப்பவும் சொல்றேன், அந்த பொண்ணு வீட்டுல இந்த மாம்பழம் இருந்ததே தவிர அந்த செயலுக்கும் அவளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அவ தரப்பு நியாயத்தை நீங்க கேட்டீங்கன்னா அது உங்களுக்கே புரிய வரும். இதுல விசாரிக்கிறதுக்கோ அவளோட தரப்பு நியாயத்தை கேட்கறதுக்கோ ஒண்ணுமே இல்ல தளபதி. அவளோட வீட்டுல தான் இந்த மாம்பழம் இருந்துச்சு. ஆமா மன்னா. ஆனா கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க தளபதி. ஆனா அவன் நான் எதுவும் பேச வேண்டாம். அவளை தவிர அவ வீட்டுக்கு யாரும் போறதுக்கு வாய்ப்பு இல்லைல. ஆமா மன்னா. அப்ப அவ மேல பழி போடுறதுக்காக வேற யாரும் எடுத்து அவ வீட்டுக்குள்ள கொண்டு போய் வைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்ல தானே? வாய்ப்பு இல்ல மன்னா. அப்ப அவளை தவிர யாரும் புழங்காத அந்த வீட்டுக்குள்ள இந்த மாம்பழம் போகுதுன்னா வேற யாரு காரணமா இருக்க முடியும்? அவ மட்டும்தான் இதுக்கு காரணமா இருக்க முடியும். உங்களோட கண்ணோட்டத்துல அப்படி தெரிஞ்சதுன்னா உங்களோட யூகத்தை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு நடந்தது என்னன்னு ஒரு தடவை கேட்கலாமே மன்னா. அவ தரப்பு நியாயத்தை சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்க. எந்த குற்றவாளியும் தான் பண்ண தப்ப என்னைக்குமே ஒத்துக்க மாட்டான் தளபதி. அதை நியாயப்படுத்த தான் பாப்பான். நடந்த தப்புக்கு நியாயமான காரணம் இருக்குதுன்னா தப்பு நடக்கவே இல்லைன்னு சொல்ல முடியாது இல்லையா? சாட்சியும் ஆதாரம் மட்டும்தான் ஒருத்தனை குற்றவாளியா இல்லையான்னு முடிவு பண்ணும். கையும் களவுமா மாத்தினதுக்கு அப்புறமும் அவ குற்றவாளி இல்லைன்னு வீண் விவாதம் செய்ய வேண்டாம். என்னோட கட்டளைப்படி இதை களவு செஞ்சவனுக்கு மரண தண்டனை கொடுக்கப்படும். அதுதான் இவளுக்கான தண்டனையும். இதை அவ அனுபவிச்சாதான் மத்தவங்களுக்கும் ஒரு பாடமா இருக்கும். கேப்பாரத்த பொண்ணு மன்னா, செய்யாத தப்புக்காக மரண தண்டனை வேண்டாம். உங்க கோபத்தை மறந்து ஒரு நிமிஷம் நிதானமா யோசிச்சு பாருங்க. உங்க முடிவு தப்புன்னு உங்களுக்கே புரிய வரும்னு தளபதி சொன்னது அரசவையில கூச்சல் குழப்பம் ஏற்படுது. மன்னர் சொன்ன தீர்ப்பு சரிதான். தளபதி சொன்ன நியாயத்தை சபையரை விடாம மன்னரோட விசுவாசிகள் அதை தடுக்கிறாங்க. மன்னர் அந்த பொண்ணை ஊர் மத்தியில நிப்பாட்டி வைக்கோல் பிரிய உடம்பெல்லாம் சுத்தி தீ வச்சு கொளுத்த உத்தரவிறாரு. தன்னோட தரப்பு நியாயத்தை இங்க யாரும் கேட்க தயாரா இல்லைன்னு அந்த பொண்ணு ஒரு பக்கம் அழுது புலம்புறா. தன்னோட எண்ணமும் முடிவும் தான் நியாயம்னு நினைச்சு தப்பான முடிவெடுக்கிற மன்னரை தன்னால எடுத்து சொல்லி திருத்த முடியலன்னு தளபதி ஒரு பக்கம் நோகுறான். களவு போன மாம்பழமும் களவு செஞ்ச பொண்ணு அகப்பட்டு அரண்மனைக்கு கொண்டு போயிருக்காங்க. அந்த பொண்ணுக்கு மன்னர் மரண தண்டனை கொடுத்திருக்காருன்னு கேள்விப்பட்டு ஊர் சனமெல்லாம் நடக்க போறத வேடிக்கை பார்க்க ஊர் மத்தியில கூடி நிக்குது. கூடி நிக்கிற சனத்துக்கு மத்தியில இருந்து ஒருத்தன் கூட இந்த பொண்ணு இதை செஞ்சிருப்பாளா, இதை எடுத்து அனுபவிச்சு அவளுக்கு என்ன ஆக போகுது, மன்னர் சரியா விசாரிக்காம விட்டாரா, மன்னர் அவசரப்பட்டு தப்பான தீர்ப்பு கொடுத்துட்டாரோன்னு ஒருத்தனும் சொல்லல. மன்னனை போலவே அந்த மண்ணுல வாழ்ற சனங்களும் அவளை திருடின்னு முடிவு பண்ணி அந்த கண்ணோட்டத்தை மட்டும்தான் பாக்குறாங்க. அவ அனுபவிக்க போற தண்டனைய பார்த்து ரசிக்க மட்டும்தான் இங்க கூடியிருக்காங்க. இதையெல்லாம் பார்த்த அந்த பொண்ணு அறநெறி தவறாத மன்னனும் செவிசாக்கல. தினம் பார்த்து பழகின சனங்களும் என்ன நம்பல. புருஷனை இழந்த காலந்தொட்டு வீட்டுக்குள்ள முடங்கி கிடந்தாலும் ஐயா உன்னை நான் நினைக்காத நாளும் இல்ல. வரங்குடுக்கு சாமியா மட்டும் நீ இருந்திருந்தா வார்த்தைக்கு கூட என் வருத்தத்தை சொல்லி இருக்க மாட்டேன். நீதிமானா நிக்கிறவன் நீ. உன் எல்லைக்குள்ள நீதி வலுவுதேன்னு தான் உன்னை வேண்டி நிக்க.
நிக்கிறேன். எப்படியாவது ஓடி வந்து என்னை இந்த பழிபாவத்துல இருந்து காத்து கொடு, இல்ல வயிறெறிஞ்சு நான் கொடுக்கும் சாபத்தை நடத்தி கொடுன்னு கற்கை மேல ஐயனார வேண்டிக்கிட்டு அந்த ஊர் மத்தியில அந்த பொண்ணு நிக்கிறா. மன்னர் சொன்ன மாதிரியே அந்த பொண்ணு உடம்பு முழுக்க வைக்க பிரியால சுத்துறாங்க. முகம் கூட தெரியாத அளவுக்கு முழுசா சுத்தி முடிச்சதும் மன்னர் தலையசைக்க தீய மூட்டுறாங்க. நல்லது கெட்டது தெரியாத தீய அவளை சூழ்ந்து எரிய ஆரம்பிக்குது. தப்பே பண்ணாத அவ உடம்பு கொஞ்சம் கொஞ்சமா பொசுங்க ஆரம்பிக்குது. எரிகிற தீயில கருகிற தேகத்தோட அவ சாபத்தை எடுத்து வைக்கிறா. நன்றி நெடுநீதி காணாதவன் சீமையில் தீ காற்றும் தீமலையும் பெய்ய கடவது. கண்டு நீதி சொல்லும் கருக்கு வேலையனே நீயே சாட்சி. மன்னவன் பூமி எங்கும் மண்மாறி பொழியட்டும். நீதி நெறி சொல்லும் கருக்கு வேலையனுக்கு சுலகு வடிவ பூஞ்சோலை ஆகட்டும் சொல்லி அந்த தீயோட சாம்பலா கரைஞ்சு போறா. தன்னோட எல்லைக்குள்ள களவெடுக்க வந்தவனை தானே இறங்கி கருவறுத்த ஐயனாரும் இந்த பொண்ணோட சாபத்தால ஊர அழிய போகுதுன்னு தெரிஞ்சும் தா செழிக்க வச்ச பூமிய நீதி நெறிக்காக அந்த அவள பொண்ணோட சாபத்தை அரங்கேத்தி வச்சு வேடிக்கை பார்க்கிறார் ஐயனாரு. பாலை வனத்துல வீசுற புழுதி காத்து மாதிரி காத்துல நகர்ந்து போது மேக ரெண்டும் தனக்குள்ள சேர்த்து வச்ச தண்ணீரை மழையா கொட்டுறது மாதிரி ரத்த சிகப்பு நிறத்துல வானத்துல இருந்து மண்ணு மழை மாதிரி அந்த மண்ணை ஆண்ட எல்லை எங்கும் பொழிய ஆரம்பிக்குது. காடு மேடு கலனி எல்லாம் வீடு வாசல் வயல் எல்லாம் மண் மேல மண் விழுந்து தானா புதஞ்சு போது மண்ணை ஆண்ட மன்னனுக்கு இம்மண்ணில வாழ்ற மக்களுக்கும் அப்பத்தான் தெரியுது அந்த பொண்ணுக்கு நடந்த அநீதி என்னன்னு. கண்ணுக்கு எட்டு தூரம் வரைக்கும் பச்சை பசேல்னு பொண்ணு விளைஞ்சு கிடந்த பூமி மண்ணு மூடி மண் மேடா பாலைவனமா காட்சி கொடுக்க ஆரம்பிக்குது. ஆடு மாடு கூட வாழ தகுதி இல்லாத ஊரா மாறி போகுது. பாதிக்கு பாதி மண்ணுல புதஞ்சு செத்து போனாலும் தப்பிச்ச மிச்ச மீதி பொழப்ப தேடி அடுத்த ஊருக்கு போக ஆரம்பிக்குது. அந்த அவள பொண்ணு சாபத்தால புல்லு புண்டு கூட முளைக்காத பொட்டல் காடா போனா கூட நீதி நெறி காக்கும் கருக்கு வேலை ஐயனார் இடம் மட்டும் சொலகு வடிவத்துல மரங்களோட காட்சி கொடுக்குது. அந்த அதிசயத்தை ஊரை விட்டு உயிர் பொழைக்கிறதுக்காக வேற ஊர் போற யாரும் கவனிக்கவே இல்ல. ஊரை விட்டு போன எல்லாரும் மனசுல இருந்தது ஒன்னே ஒண்ணுதான், நீதி வலுவன மன்னனால அதை எதிர்த்து கேள்வி கேட்காம வேடிக்கை பார்த்த நம்மளால வாழ்ந்து வளர்ந்த ஊரு போச்சு, வரம் கொடுத்து வாழ வச்ச சாமி போச்சுன்னு நினைச்சுக்கிட்டு தான் நட போன மாதிரி ஊரை விட்டு வெளியே போறாங்க.